ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் நிறுவனம் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுதுங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. இப்போ எப்படி நம்ம கூகுள் குரோமு, கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுது. ஆனால் அது நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. அந்த அப்ளிகேஷனோட வேலை என்னன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு மேனேஜருங்க. இப்போ ஒரு கம்பெனியில் எடுத்த ஒரு மேனேஜர் இருப்பார் இல்லைங்களா, அது மாதிரி தான் லேபர்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி தான் நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. ஸோ நம்ம யூசருக்கு கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த அப்ளிகேஷன் வேலை செய்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் செய்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோங்க. இது என்ன பண்ணணுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அப்ளிகேஷனையும் கையில் எடுத்து மேனேஜ் பண்ணுறேங்கிற பேர் வழியில் மேனேஜ் மட்டும் பண்ணாமல் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து கூகுளுக்கு கொடுக்குறதும், இங்கே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து எடுத்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு கொடுக்குறதும், அதே மாதிரி இது எப்பவுமே சைலண்ட்டாக நம்ம மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை பார்த்துருக்கோம், ஏன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்காது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் வேற ஒரு இடத்துல ஏதாவது செட்டிங்ஸை ஆஃப் பண்ணுறப்போ ஆன் பண்ணுறப்போ பார்த்துருப்போம். அதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, இது ப்ளே ஸ்டோர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுட்டு போயிருக்கோம். பட் அது ப்ளே ஸ்டோரே கிடையாதுங்க. அதுதான் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நார்மல் அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்பை மாதிரி. இன்னைக்கு இந்த வீடியோல இப்படி ஹைடா இன்ஸ்டால் ஆயிருக்க அந்த அப்ளிகேஷன் எந்தெந்த பர்மிஷனை எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கு, அதனால நம்மளுக்கு என்னென்ன யூஸ் இருக்கு, அதிலிருந்து நம்ம வெளியே வந்தால் இன்னும் எவ்வளோ பெனிஃபிட் அடையலாம், எந்தெந்த பர்மிஷனை எல்லாம் அது எடுத்திருக்கு, அந்த பர்மிஷனில் இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா எவ்வளோ தூரம் நம்ம மொபைலுக்கு ப்ரைவசி கிடைக்கும், அதே மாதிரி மொபைல் டேட்டாவை லாஸ் பண்ணாமல் இருக்கும், அதே மாதிரி மொபைல் ட்ரெயின் ஆகிறதுலேருந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் யாருமே சொல்லாத ஒரு புதிய அப்ளிகேஷனில் இருந்து நம்மளுடைய டேட்டாஸை எடுக்கிறது எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் பண்ண போகிறோம். நம்ம ப்ரைவசியை இன்னும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் 3 மொபைல் இருக்குது. ஸோ இந்த 3 மொபைல்லையும் எப்படி அந்த செட்டிங்ஸ்க்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லிடுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் எந்த பிராண்டு மொபைல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா? இப்போது என்னுடைய இந்த பிராண்ட் இது வந்து சாம்சங் மொபைல். நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு வரும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆப் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அது கீழே யுவர் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் கோடு மாதிரி போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே சொல்லுது பாருங்கள். ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிங்க. இதில் ஃபில்டர் பை ஆல் கொடுத்துக்குங்க. கீழே சார்ட் பை நேம் எல்லாமே கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது சாம்சங் மொபைலில். அடுத்தது விவோ, ஓப்போ, ஐக்யூ, ஒன் ப்ளஸ், ரியல்மி. ஸோ இந்த மாதிரி பிராண்ட் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே சி ஆல் ஆப்ஸ்ன்ட்டு வரும். எவ்வளோ அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனோட நேமோட டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உள்ள ஃபுல்லாக இப்படி டிஸ்பிளே ஆகும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இப்போ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே ஸோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் போக்கோ, ரெட்மி, சௌமி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். மேனேஜ் ஆப்ஸுக்கு மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஷோ ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கும்,
அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஆல் ஆப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் 3 மொபைல்லையும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம். ஓகே, இனிமேல் நம்ம சொல்ல போகிறது எல்லா மொபைலுக்கும் காமனாக வர்ற மாதிரி தான். சரிங்களா? இப்போ நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ண இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி கூகுள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பாருங்கள், கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். அது லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே போதும். பாருங்கள், இங்கே கூகுள் ப்ளே சர்வீசஸ் இதுதாங்க. இந்த கூகுள் ப்ளே சர்வீசஸ் தான் நம்ம இத்தனை நாளாக கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் இது ப்ளே ஸ்டோர் கிடையாது. கூகுள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய மேனேஜர். இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் ரன் ஆகுங்க. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கூகுள் ப்ளே சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதுக்குள்ள ஆப் பேட்டரி யூசேஜ் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது. அன்ரெஸ்ட்ரிக்டட், ஆப்டிமைஸ்டு, ரெஸ்ட்ரிக்டட்னு 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. எப்பவுமே நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினாலும் எனக்கு பேட்டரி அதிகமாக செலவு பண்ணாத அப்படின்ட்டு ஆப்டிமைஸ்டுங்கிறத செலக்ட் பண்ணுவோம். பேட்டரி அதிகமாக செலவாகாது. ரெஸ்ட்ரிக்டட்னா ரொம்ப பேட்டரியை சேவ் பண்ணுவோம். ஆனால் இந்த கூகுள் ப்ளே சர்வீசஸ் மட்டும் எப்படி கூகுள் நிறுவனம் கொடுத்துருக்கு பாருங்கள். எப்பவுமே நீ அன்ரெஸ்ட்ரிக்டடில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற ரெண்டையுமே நம்ம டச் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது, எனேபிள் ஆகாதுங்க. பேக்ரவுண்டில் இதுலேயே சொல்லியிருக்கு பாருங்கள். பேக்ரவுண்டில் இது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதில் சொல்லியிருக்கு பாருங்கள், பேட்ரி யூசேஜ் பேக்ரவுண்டில் இது நார்மலாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் உங்களுக்கு அதிகமான பேட்ரி செலவாகுங்கிறத சொல்லியே கொடுத்துருக்குங்க. ஆனால் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வழி இல்லை. ஆனால் இதை இன்னொரு மெத்தடில் நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே இப்போ நம்ம இதை பார்த்துட்டோங்களா? இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்குங்களா, லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போது மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பாருங்கள், அன்ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா யூசேஜுங்கிறது எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கூகுள் ப்ளே சர்வீஸை பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டையுமே நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ மேலே போனீங்கன்னா மொபைல் டேட்டா அண்ட் வைஃபைன்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், வெளியே வந்துடும். இப்போ நம்ம டிசேபிள் பண்ணினது மூலமாக நிறைய மொபைல் பேட்டரியை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் மொபைல் டேட்டாவும் நிறைய லாஸ் ஆகாது. இது எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கிறது இப்போ ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிறத நிற்கிறதுனால மொபைல் ஹீட் ஆகிறது குறையும். ஓகேங்களா? அடுத்து இப்போ தான் ஆஃப் பண்ணிட்டோம். அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்மிஷன்ஸுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட பர்மிஷன்ஸை கூகுள் ப்ளே சர்வீஸ் எடுத்துருக்கு. நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்னதெல்லாம் முக்கியமானது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துடைய பர்மிஷனும் இது எடுத்துருக்குதுங்க. எடுத்துகிட்டு இது எல்லாமே 24 hours இதோட அப்டேட்டு, இதோட ப்ராசஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு தேவையானது என்ன? நம்ம ஒரு கால் பண்ணுறோம், ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம், நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏதாவது பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு 3க்கு மட்டுமே நம்மளுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷன் தேவைப்படுங்க. எஸ்எம்எஸ் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரெக்கார்டிங்காக மைக்ரோஃபோன் வேணும், கேமரா வேணுங்க. அடுத்தது எஸ்எம்எஸ் தேவைப்படுங்க. இதை தவிர மற்ற அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடியதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ மேலே இருக்கிற பார்த்தீங்களா பாடி சென்சாரை கிளிக் பண்ணிவிட்டு அலோ ஒன்லி வைல் யூஸிங் தி ஆப்னு இருக்குது. இதை டோன்ட் அலோன்னு கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கால் லாக் கிளிக் பண்ணி இதில் அலோ டோன்ட் அலோன்னு தான் இருக்குது. டோன்ட் அலோவை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது கான்டாக்டை கிளிக் பண்ணி அலோ டோன்ட் அலோன்ட்டு இருக்கு, டோன்ட் அலோவை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது மியூசிக் அண்ட் ஆடியோ, இதுவும் தேவையில்லை. அலோ டோன்ட் அலோங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது நியர்பை டிவைசஸ், அலோ டோன்ட் அலோன்ட்டு இருக்கு, டோன்ட் அலோவை கிளிக் பண்ணிக்கங்க.
அடுத்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோவ் ஆல்வேஸ் அலோவ் ஆல், அலோவ் லிமிட்டட் ஆக்சஸ், டோன்ட் அலோவ் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதில் எனேபிள் ஆகிருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் டிசேபிள் பண்ணுங்கிறத சொல்லிட்டோம். இப்படி நம்ம நாட் அலோவ் நம்ம கொடுத்துட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கூகுள் ப்ளே சர்வீஸ் ரன் பண்ணக்கூடியது ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம் அப்ளிகேஷன். அது எதுக்கு? ஃபோனுக்கு ஒர்க் பண்ணும், அடுத்தது நோட்டிஃபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணும், எஸ்எம்எஸ்க்கு ஒர்க் பண்ணும், அடுத்து மைக்ரோஃபோன் அண்ட் கேமராவுக்கு ஒர்க் பண்ணும். நீங்கள் மைக்ரோஃபோன் அண்ட் கேமராவில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் அதையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி டோட்டலாக முக்கியமானதை மட்டும் அலோவில் வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம டோன்ட் அலோவில் வைக்கும் பொழுது கூகுள் ப்ளே சர்வீஸ் அதிகமான நேரம் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அது மூலமாக நம்ம பேட்ரி ட்ரெயின் ஆகிறது ஸ்டாப் பண்ணுது. ஸோ இது தொடர்ந்து ரன் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ணுது. இப்போது 4 to 5 சிஸ்டம் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் பொழுது மொபைல் ஹீட் ஆகிறது ஸ்டாப் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணி அனுப்புறதுனால நம்ம ப்ரைவசி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த கூகுள் ப்ளே சர்வீசஸில் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். டேக் கேர். பை.